இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம், இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம், இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, காலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு எல்லாமாக இருக்கின்ற ஆண்டவர், எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை, எங்களுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கின்ற இறைவனிடம் வந்திருக்கின்றோம். எங்களுடைய நாளாந்த தேவைகள், நாளாந்த எண்ணங்கள், நாளாந்த செயல்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை முற்று முழுதுமாக அறிந்த இறைவனிடம் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற நாங்கள் வந்திருக்கின்ற இந்த வேளையிலே அவருக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை, அவர் எங்களிடம் வேண்டி நிற்கின்றதை நாங்கள் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறைவன் எங்களை படைத்ததோடு மட்டுமில்லாமல் எங்களை வழிநடத்துகின்றவராகவும் இருக்கின்றார். ஆகவே அவருடைய வழிகளிலே நாங்கள் செல்வதற்கு இன்றைய வாசகங்கள் நம்மை அழைத்து நிற்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியின் வேளையிலே மன்றாடி நிற்போம். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, இந்த பலியை நாங்கள் தகுந்த முறையில் இறைவனுக்கு ஏற்ற பலியாக ஒப்பு கொடுக்க எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர்வரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தையின் அழைக்க நாங்கள் துணிவு கொண்டுள்ளோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தள்ளுவீராக. உம்மோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்று இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதே உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடி அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழிவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீ செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழிவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடியே இருக்கும். நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளவுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கோர் அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகி ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவியாக, நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களுக்கு இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை ஈன்ற பாறையை மறந்துவிட்டாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அவரற்ற பிள்ளைகள். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சிமயமாக்கு. அதிகாரம் 19, திருவசனங்கள் 16 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே.
நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம்முடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய கடவுள் தம் மக்களிடம் எதிர்பார்த்திருந்த நன்மைத்தனங்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் இஸ்ராயேல் மக்கள் கடவுளை மறந்து, கடவுளுடைய கட்டளைகளை நியமங்களை மறந்து, அவர்கள் வேற்று தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்து அதற்கு அடிமையாகி அழிவை தேடிக்கொண்டார்கள். ஆகவேதான் ஆண்டவர் கூறுகின்றார், நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். ஆகவே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் மிகுந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே என்று எச்சரிக்கை விடுவதாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய வாசகங்களும் அதைத்தான் நமக்கு எடுத்து கூறுகின்றன. நாம் இறைவனை தேடுகின்றோம், இந்த ஆலயம் ஓடி வருகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் மிகுந்திருக்கின்றன. தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றன. இவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றவர் இறைவன் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் வேறு இடம் செல்லாமல், வேறு எவரிடமும் செல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம். இந்த நற்கருணை பேழையிலே இருக்கின்ற ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார், எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் அற்றுப்போச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஓடி வருகின்றோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த ஆலயத்திலே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்ற அந்த நம்பிக்கை எங்களை உந்து சக்தியாக எங்களை இழுத்து வருகின்றது. ஆனால் நாம் இந்த ஆலயத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? திருமணங்கள் நிச்சயிக்கப்பட வேண்டிய இடமாகவும், தொலைபேசி பேசுகின்ற இடமாகவும், காதல் ஜோடிகள் ஒன்றிணைந்து தங்களுடைய கேளிக்கை கூத்தாக்குகின்ற இடமாகவுமே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆகவே தான் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய சட்டங்களை நாங்கள் மீறி செல்லுகின்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த துன்பங்களும் துயரங்களும் எங்களுக்கு இவற்றாலே வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே என்றும் மாறாத இறைவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன் எப்போதும் பிரசன்னமாகவே இருக்கின்றார். உங்கள் தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறினார். ஆகவே தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகின்றவனுடைய துன்பங்களும் துயரங்களும் அற்றுப்போக செய்கின்றவர் ஆண்டவர். ஆகவே அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார், இரக்கமுள்ள கடவுளாக இருக்கின்றார். நாங்கள் செய்கின்ற அருவருப்பான செயல்களை எல்லாம் அவர் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகின்றார். நாம் எத்தகையவர் என்பதை விட அவரை தேடி வருகின்றோம் என்ற அந்த நம்பிக்கையிலே, அந்த செயல்பாட்டிலே இறைவன் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த நிறைவேற்றுகின்ற தேவைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஓடி வருகிறோமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். ஆண்டவரிடம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெறுகின்றோம், அதன் முடிய
ஆண்டவரை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இஸ்ராயேலுடைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பை, ஆண்டவருடைய அரவணைப்பிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவரும் அவர்களை வழிநடத்தி சென்றார். அவருடைய கட்டளைகளை, சட்டங்களை எல்லாம் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று உருவாக்கி கொடுத்தார். ஆனால் அந்த மக்கள் அவற்றை புறக்கணித்தார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். நீ போய் சொல், நீங்கள் நம்பியிருக்கின்ற ஆலயம் தீட்டுப்பட போகின்றது, நீங்கள் வாளால் மடியப் போகின்றீர்கள், ஒருவருக்கொருவர் சுமைகளாக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள், உங்களால் வாய்விட்டு அழ முடியாத அளவிற்கு மௌனமாக கண்ணீர் சிந்த போகின்றீர்கள். ஆகவே எச்சரிக்கையாய் இருங்கள், மனம் திரும்புங்கள், நம்மிடம் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எத்தகைய நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், இயற்கை அனர்த்தங்கள், நாடுகளுக்கிடையே யுத்தங்கள், எத்தனையோ கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. எவருக்கும் எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகின்றது, வாழ்க்கை சுமை அதிகரித்து கொண்டே போகின்றது. நாம் ஒருவர் பார்த்து கொள்கிறோமே ஒழிய முடிவு இல்லையா என்று அங்கலாய்த்து மீண்டும் ஆண்டவரை தேடி வருகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? உனக்குரியதை மற்றவனோடு பகிர்ந்து கொள். இந்த இளைஞன் ஓடி வருகின்றான், ஆண்டவரிடம் கேட்கின்றான், நான் நிலை வாழ்வு பெற வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் நன்மை செய். அவன் சொல்லுகின்றான், நான் நன்மை என்றால் என்ன என்று கேட்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கட்டளை தரப்படுகிறது, அவற்றை நீ நன்றாக வாழ விரும்பினால் அவற்றை கடைப்பிடி, கட்டளைகளை கடைப்பிடி. அவன் கேட்கின்றான், அவன் எவற்றை என்று கேட்கின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே. மோய்சன் கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். சிறு வயது முதல் நான் எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கின்றேன், ஆனால் நிறைவடைய முடியவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்கின்றார், நாங்கள் நிறைவடைய முடியாதவர்களாகவே இருக்கின்றோம். காரணம், நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை தரங்களுக்கு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பதில்லை, நன்றியுள்ளவர்களாக இருப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின் வந்து என்னை பின் செல் என்கிறார். அவன் முகவாட்டத்தோடு செல்கின்றான். ஏனெனில் அவன் தன்னை தானே தேற்றி கொள்ளுகின்றான், தனக்காகவே வாழ்ந்து கொள்கின்றான், தன்னுடைய நிலைக்காகவே அவன் வாழ்ந்தான். பிறரை அவன் விரும்பவில்லை, பிறருடைய நன்மைத்தனங்களை அவன் விரும்பவில்லை, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையில் அவன் வாழவில்லை. தன்னை மட்டும் அவன் அன்பு செய்தான், பிறரை அவன் அன்பு செய்யவில்லை. ஆகவே தான் முகவாட்டத்தோடு அவன் செல்லுகின்றான் என்று நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த நற்செய்தியின் இறுதி பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின் செல் என்று சொல்லுகின்றார். இயேசுடைய பாதை என்ன? மலர் பூத்த பாதையா? இல்லை. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சிலுவை மரணங்களும் நிறைந்த பாதை. இவற்றின் வழியாகத்தான் நாங்கள் நிறை வாழ்வை அடைய முடியும் என்பதை என்ற அந்த உண்மையை ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரி, நாங்கள் படுகிற துன்பங்களும் துயரங்களும் ஒரு நாள் இல்லாமல் போகும், நிறை மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்வும் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரே நமக்கு அனைத்துமாக இருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக நாம் அவரோடு வாழ்வதற்கு தொடர்ந்து ஆண்டவரிடம் எங்களை கையளித்து வாழ பழகி கொள்ளுவோம். இறைவன் எப்போதும் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே,
ஏற்றுக்கொள்ளுமையே இப்போதே கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையா தந்தார் நீதானே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் முன்னன்பு மாறாதே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுமையே இப்போதே கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது வேதத்தினனுக்காகவும் உமது கண்டிப்பதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகளுடன் ஏற்றலும். இரக்கத்தால் நீரங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிறைவாக மாறச் செய்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுமைப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகளுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள். இறைவன் எங்களை இடைவிடாமல் அன்பு செய்து பாதுகாத்து பராமரிக்கின்ற தந்தையாக இருக்கின்றார். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்ற மனநிலையோடு எங்களுடைய தேவைகளையும் எல்லா மக்களுடைய தேவைகளையும் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தபடி எடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் போர் அனர்த்தங்களை நீக்கி அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லாவித துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்களிலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் நாடுகள் அனைத்திற்கும் திருச்சபைக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய தேவைகளை தந்தையிடம் பரிந்து பேசி தருகின்ற இறைமகன் கிறிஸ்து இவரே. ஏனெனில் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். இவரே தவிர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரம் நித்தவளை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போதும் அஞ்சினேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோகம் சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். சோகம் சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு எனக்கு அளித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போதும் அஞ்சினேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தார், என் பிழை எண்ணாமலே. சேற்றில் நின்ற என்னையே தேற்றி அரவணைத்தீர், என் பிழை எண்ணாமலே. என்னில் சேர்ந்து வாழவே, இன்ப வானில் சேர்க்கவே, அன்பில் விருந்தளித்தார். என்னில் சேர்ந்து வாழவே, இன்ப வானில் சேர்க்கவே, அன்பின் விருந்தளித்தார். என் இயேசு எல்லாமே செய்தார், என் வாழ்வில் குறையில்லையே. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினாரும் நல்ல இயேசு. இந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போதும் அஞ்சினேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. ஜெருசலேமே, உயர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருஉணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களையும் அது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கும் அனைவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வருவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளனே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளனே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உந்தன் கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உந்தன் கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.